தமிழகத்தின் அன்பிற்குரிய தோழர், தலைசிறந்த பொதுவுடைமைத் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், நூற்றாண்டிற்கும் மேலாக தனது கொள்கையில உறுதி கொண்டு வாழ்ந்தவர் மூத்தவர் ஆர் நல்லக்கண்ணு. சென்னையில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 25 அன்று காலமாகிட்டார். அவருக்கு 101 வயதாக இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்த அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் தான் பள்ளி மாணவனாக இருக்கும்போதே போராட்டத்தில் அடி எடுத்து வைத்தார். வி.ஓ. சிதம்பரம் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு தனது கிராமத்திலேயே கூட்டங்களை ஏற்பாடு செய்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைவதற்கு அவருக்கு வயசு இல்லை அப்படின்னாலும் அந்த போராட்ட தீப்பொறி அவர்கிட்ட ஏற்கனவே மூட்டப்பட்டிருந்துச்சு. 18வது வயதில் இந்திய பொதுவுடைமை கட்சி சிபிஐயில் இணைந்தார். 1969ஆம் ஆண்டில் கட்சி பிளவுபட்ட போது சிபிஐயிலேயே தொடர்ந்தார். பின்னர் 1992ஆம் ஆண்டு தொடங்கி 3 முறை தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளராக பணியாற்றினார். அவர் மக்களுக்காக போராடுறது பிடிக்காத அந்த அரசு அவர் மேலே பொய் வழக்கு போட்டு 1949ஆம் ஆண்டு நெல்லை செய்தி வழக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுச்சு. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் 1956ஆம் ஆண்டில் தான் சிறையிலிருந்து விடுதலையானார். சிறை வாழ்க்கை கடுமையை அவர் ஒரு தடவை சொல்லும்போது, சிறை அறை கதவுகள் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் திறக்கப்படும். மிச்ச நேரம் அந்த சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த அறைக்குள்ளேயே இருந்தேன். அதிகாரிகளின் கொடூரமான சித்திரவதைகளையும் அவர் சந்தித்தார். கைகளை கட்டி அவரை தாக்கினாங்க. சிகரெட்டால் மேல் உதட்ட சுட்டாங்க. அதன் காரணமாக அவர் மீண்டும் மீசையை வைக்கலை. கௌரவமாக எனக்கு அந்த மீசை தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க என் கைகளை கட்டி அடித்து என்னுடைய தலைவர்களை காட்டி கொடுக்கும்படி சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் அவங்கள காட்டி கொடுக்கல. நல்லக்கண் அவர்களின் வாழ்க்கை ரொம்பவே எளிமையானது. ஒரு வேட்டி, ஒரு துண்டு, அதோட தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பு. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினார். விவசாய தொழிலாளர்களுடன் துணை நின்றார். மதசார்பற்ற மதிப்புகளை பாதுகாக்க இடதுசாரி கட்சிகளுக்கிடையே ஒற்றுமை நிலவ வேண்டும்னு அதிகமாக வலியுறுத்தினார். நல்லக்கண்ணு வெறும் முழக்கங்களை மட்டும் எழுப்பக்கூடிய தலைவர் அல்ல, அவர் ஒரு செயல் வீரர். 2010ஆம் ஆண்டில் தாமிரபரணி நதியில் நடைபெறக்கூடிய சட்டவிரோதமான மணல் கொள்ளைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்கிறாரு நல்லக்கண்ணு. அந்த வழக்கை தானே முன்னின்று வாதாடி அதுக்கு இடைக்கால தடையும் பெற்றார். அவருடைய எதிரிகள் கூட அவரை மதிச்சாங்க. 1999ஆம் ஆண்டு கோவை மக்களவைத் தேர்தலில் நல்லக்கண்ணு போட்டியிட்டு தோல்வியடைந்த போது அவரது போட்டியாளர் சிபி ராதாகிருஷ்ணன் எழுதியது, நல்லக்கண்ணு போன்ற கண்ணியமிக்க தலைவர்கள் தோல்வியடைந்த காரணத்தினால எனது சொந்த வெற்றி கூட எனக்கு வேதனை அளிக்கிறதுன்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு அவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து தகைசார் தமிழர் விருதை பெற்றபோது அந்த விருது தொகை 10 லட்ச ரூபாயை முழுமையாக மீண்டும் முதல்வரிடையே நீங்கள் பொது நிவாரணத்துக்கு பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு நன்கொடையாக அளித்தவர். தன்னுடைய 80வது பிறந்த நாளைக்கு கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாய் நிதியையும் திருப்பி கட்சிக்கே கொடுத்தவர். 100 வருடங்களுக்கும் மேலாக நமது தகைசார் தமிழர் சிறைவாசங்கள், அரசியல் பிளவுகள், மாறிவரும் காலச்சூழல்கள் என அனைத்தையும் கடந்து உறுதியுடன் நின்றார். அவர் விட்டு செல்வது வெறும் நினைவுகள் மட்டுமல்ல, தியாகம், நேர்மை, அவர் நீதியின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றை அடக்கிய ஒரு மரபை விட்டு சென்றிருக்காரு.